மத்தியான சாப்பாடு காப்பர் சிம்னியில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது மனசும் வயிறும் நிறைஞ்சது. பர்ஸ் மட்டும் காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிஞ்சு வெளியே வரும்போது தான் என் கசினோட என்ட்ரி இருந்து, அதனால நாங்கள் எல்லாம் திருப்பி மேலே ஃபுட் கோர்ட் போனோம். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு வாஃபலும் ஒரு ஜூஸும் வாங்கினோம். அந்த ஜூஸ் பேர் நான் மறந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு வெளியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வெளியேன்னா பில்டிங்க்கு மேலே வெளியே. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற டைமில் லம்போகினிலாம் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த ஊரில் இருக்கானே நான் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஊர்லன்னா நான் எதையும் தப்பாக மீன் பண்ணல. நான் பார்த்தது கிடையாது. துபாய் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நிறைய இருக்கும். அங்கேயே நான் பார்த்தது கிடையாது. நான் போனதே கிடையாது. அங்கேருந்து கேபை போட்டு திருப்பி அத்தானுக்கு வீட்டுக்கு அங்கே போய் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி வெளியே வந்துட்டோம். தாசமாக்கான் போக வேண்டி. தாசமாக்கனை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பீஃப் உலகம். பீஃப்ல எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ளதுலே பெஸ்டான ஒரு காம்போனா இடியப்பவும் பீஃப் தவாவும் தான். அங்கே இருக்க மக்கள்லாம் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு பாய் டக்குன்னு வெளியே போனப்போ கரண்டி என் கையில் தந்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி கூத்து நிறைய காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வருது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.